நான் உபவித்தாரு. இன்றைக்கி நம்ம வீட்டில் சும்மா சிம்பிளாக ஒரு சமையல் செய்யணும். அந்த சமையலை ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல சாம்பார் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டு முடிச்சிட்டோமா, அதுக்கப்புறம் சாம்பாருக்கு கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நான் எப்போவுமே பருப்பு வேக வைக்கும்போது அதில் மஞ்சத்தூள், எண்ணெய், பெருங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுலேயே புளிக்கரைசலையும் கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கணும். சாம்பாருக்கு வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நாம் அடுத்த அடுப்பில் இன்னொரு பேன் வச்சு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு கடுகு பொரிஞ்சதும் அதில் வெங்காயம் போட்டு வதக்கணும். கடுகு பொரிஞ்சதும் வீட்டுக்கு தேவையான வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தேவையான கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கணும். சாம்பாருக்கு தேவையான முருங்கைக்காய் போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு நிமிஷம் எண்ணெயிலேயே வதக்க விடணும். நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். காய் இதுலேயே கொஞ்சம் நல்லா வெந்து போகணும். வெந்த பிறகு அதே நேரம் நம்ம சாம்பாருக்கு மூடி வச்சுட்டு அது முருங்கைக்காய் வரத்துக்குள்ளே நம்ம பீட்ரூட்டுக்கு வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம் வதங்கந்தோம் அதில் பீட்ரூட் துருவலை எடுத்து போட்டு பீட்ரூட் துருவலுக்கு தேவையான உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி வச்சு வேக வச்சிடணும். வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு, புளி எல்லாத்தையும் முருங்கைக்காய் வெந்த பிறகு நம்ம வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு, புளி எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு நமக்கு சாம்பார் கொதிக்கிறதுக்குள்ளே பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கிட்டு அடுத்து நாம் ரசம் வச்சிடலாம். இந்த பக்கம் நம்ம அவரைக்காய் பொரியலுக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த பக்கம் சாம்பார் கொதிச்சுன்னு இருக்கட்டும். தாளிப்புக்கு தேவையான கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுட்டோம். கடுகு பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு கலந்த உடனே தேவையான வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். சாம்பார் இந்த அளவுக்கு தலக்குன்னு கொதித்த பிறகு இதை இறக்கி ஊற்றி அதோட கொத்தமல்லி தூவி சூப்பரான டேஸ்ட்டாக சாம்பார் ரெடியாக இருக்கும். சாம்பாரில் கொத்தமல்லி தழை தூவியாச்சு, வாசம் கும்முன்னு இருக்குது. வெங்காயம் வதங்கணும். அதில் அவரைக்காய் தேவையான அளவு மிளகாத்தூள், மஞ்சள், கல்லுப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அவரைக்காய் ஒரு பக்கம் வேகிறதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அதில் புளி, தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு எல்லாம் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டு பொரிச்சு உளுத்தம்பருப்பு தெரிஞ்சதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி ரசத்துக்காக ஊற்றி அதை கொதிக்க விடணும். அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு தேவையான மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாம் நசுக்கி போட்டுக்கணும். நான் எப்போவுமே ரெடியாக இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி வைக்காமல் தேவையான நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக நசுக்கி போடுறது என்னோடய பழக்கம். ரசத்துக்கு தேவையான மிளகு, சீரகம் எல்லாத்தையும் நல்லா நசுக்கி போட்டு அதோட பூண்டு போட்டு தட்டி போட்டோம்னா சூப்பரான ரசம் ரெடியாக இருக்கும். இந்த அளவுக்கு நசுக்கி அதை ரசத்தில் போடணும். அவரைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதால நம்ம ஊரில் ஆனவர்த்தம்மன் கோயிலில்
இளநீர் அபிஷேகம் பண்ணுறதால நம்ம வீட்டில் சிம்பிளான ஒரு சாப்பாடு தான். சாதம், முருங்கைக்காய் சாம்பார், பருப்பு தக்காளி ரசம், பீட்ரூட் பொரியல், அவரைக்காய் பொரியல், மாம்பழம். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்கிறேன். ஓகே, பாய்.